கட்டப்படும் போதும் சரி, கட்டப்படுவதற்கு முன்பும் சரி, கட்டிய பின்பும் சரி, தேவையான இயற்கை வளங்களை தேவையான அளவு பயன்படுத்தி, தேவையான அளவை பயன்படுத்தி கட்டப்பட்டால் அந்த கட்டிடம் பசுமை கட்டிடம் என்று நாம் நினைப்போம். அப்படி கட்டப்படக்கூடிய அந்த பசுமை கட்டிடம் எதிர்மறை தாக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எதிர்மறை தாக்கத்தை சுற்றுச்சூழல், இயற்கை நம்ம மீது எதிர்மறை தாக்கங்களை குறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மாறாக நேர்மறை தாக்கங்களை அதிகப்படுத்தக்கூடியதாக ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டால், ஒரு கட்டிடம் அதன் வாழ்க்கை சுழற்சி முறையில் வளங்களை திறன்பட பயன்படுத்தப்பட்டால் அந்த கட்டிடத்தை நாம் பசுமை கட்டிடம் என்று அழைப்போம்.